ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டாக்கர் கம்போஸ். ஸோ டாக்கர் கம்போஸ்னால் என்ன அண்ட் ஹவு இட்ஸ் யூஸ் டு கிரியேட் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் அண்ட் டாக்கர் கம்போஸ் ஃபைல்னா என்ன, அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டாக்கர் கம்போஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அடிஷ்னல் டூல் ஃபார் டாக்கர். நார்மலி டாக்கர் யூஸ் பண்ணி நிறைய கண்டெய்னர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு கண்டெய்னர்ஸும். டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் கண்டெய்னர்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 3 டயர் அப்ளிகேஷனுக்கு 3 கண்டெய்னர் க்ரியேட் பண்ணணும். அந்த 3 கண்டெய்னரோட வால்யூம்ஸ், நெட்ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் அதோட இமேஜ் எல்லாத்தையுமே டாக்கர் கம்போஸ் ஃபைலில் டிஃபைன் பண்ணிவிட்டு டாக்கர் கம்போஸ் அப் அப்படின்ற கமெண்டை நீங்கள் இஷ்யூ பண்ணிங்கன்னா எல்லா கண்டெய்னரும் சேர்ந்து ஒரேடியாக ரன் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் அதை எல்லாத்தையுமே டவுன் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் கம்போஸ் டவுன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா கண்டெய்னரும் ஸ்டாப் ஆகி டவுன் ஆகிடும். ஸோ லெட்ஸ் சி, நம்ம ஒரு சிம்பிள் டாக்கர் கம்போஸ் ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே டாக்கர் டைரக்டரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது கீழே நான் டாக்கர் கம்போஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எங்கே டாக்கர் கம்போஸ் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் டாக்கர் டைரக்டரிக்குள்ள docker-compose.yml. ஸோ இதுதான் டிஃபால்ட் நேம். இதர் we can use this one இல்லைனா compose.yml அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது போத் தான் சப்போர்ட்டட் நேம். ஸோ இதெல்லாம் வெர்ஷன் எலிமெண்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ வெர்ஷன் எலிமெண்ட்டும் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஆப்ஷனல் இருக்கு. ஸோ either we can use இல்லைனா இதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை கண்டெய்னர்ஸ் நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ் 3 கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நேம் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ டு ஸ்பெசிஃபை வித் த சர்வீஸ், அதாவது அந்த சர்வீஸ் கீழே இத்தனை கண்டெய்னர்ஸ்க்கு ஒரு நேம் நம்ம கொடுக்குறோம். அதுதான் சர்வீஸோட நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ஜினியர் சர்வீஸ் ரன் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம வெப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது கீழே இமேஜ் Nginx latest and then ports நம்ம கொடுக்கணும். ஸோ போர்ட்ஸ்ல இன்டர்ன் கொடுத்து கண்டெய்னர் போர்ட் அண்ட் நோட் போர்ட். ஸோ 8000 and 80. ஸோ 80 நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினிக்ஸோட டிஃபால்ட் போர்ட் அதுதான். அண்ட் இது இட் கேன் பி டிஃபைன்ட் எனிதிங். ஓகேவா? ஸோ 8000 கொடுக்கலாம் அண்ட் 7000 நீங்க எந்த போர்ட் நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். And then database அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டேட்டாபேஸ் ஆர் டிபி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ நான் டேட்டாபேஸ் கொடுக்குறேன். அதுக்கு கீழே இமேஜ், ஸோ ரெடிஸ் லேட்டஸ்ட். ரெடிஸ் லேட்டஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் இருக்கும். ஓகேவா? டாக்கர் கேன் பி ப்ரொவைட் மல்டிபிள் இமேஜஸ். ஓகேவா? ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்கு. ஸோ நீங்க ரெடிஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரெடிஸ் இங்க இருக்கு இல்லையா? இதுக்குள்ள போயிட்டு ஸோ நீங்க இங்க பார்க்கலாம். இங்க டாக்கர் புல் ரெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா? ஸோ இது டிஃபால்ட்டா லேட்டஸ்ட்ல இருந்து எடுத்துக்கும். இல்லைன்னா நீங்க we need to check the tag, அதாவது டேக செக் பண்ணணும், லேட்டஸ்ட் டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடிஸ் லேட்டஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அது 43 MB மட்டும்தான். ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போர்ட் போர்ட்ஸ் இன்டென்ட் கொடுத்து எனி நம்பர். ஸோ 80,000 போர்ட் ஆர் ஆல்ரெடி நம்ம 80,000 போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால 80,001 கொடுக்கலாம். சரி, 8,000 and then
ஸோ இதை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ 2 கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து டாக்கர் கம்போஸ் ஃபைல் இருக்கு. இப்போ டாக்கர் கம்போஸ் அப் -d ஃபார் டிட்டாச். ஓகேவா? ஸோ டிட்டாச் மோட்ல நான் வந்து ரன் பண்ணணும் அப்படின்றதுனால -d கொடுத்துக்கிறேன். ஸோ சர்வீசஸ் மஸ்ட் பி மேப் அப்படின்னு சொல்லிட்டு எரர் கட்டுது. ஸோ என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம், டீபக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் கீழே தான் வந்து நம்ம ஒவ்வொரு சர்வீஸும் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ சேமா இருந்துச்சுன்னா சர்வீசஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு அதை எடுத்துக்கும். ஸோ இதுதான் யாமல். ஸோ யாமல் கீழே இப்போ நான் அப் பண்றேன். ஆப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து புல்லிங் த இமேஜ் ஃப்ரம் த டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில இருந்து புல் பண்ணி அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டாக்கர் கம்போஸோட யூசேஜ். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து டாக்கர் ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கமாண்ட்ல வந்து எத்தனை மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ லேட்டஸ்ட் சேஞ்சஸ்ல வந்து டாக்கர் கம்போஸ்ல பில்ட் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து பில்டு வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ பில்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டயர் அப்ளிகேஷன் நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா பில்ட் ஆப்ஷன் அதாவது டாக்கர் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டைரக்டரிஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு 3 டயர் அப்ளிகேஷன் நான் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து கோட்ஸ் எல்லாமே காப்பி பண்றேன். இங்க வந்து ஹோம் டைரக்டரியில நான் வந்து போறேன். ஸோ இங்க வந்து கிட் க்ளோன் பண்ணிக்கிறேன். கிட் க்ளோன் க்ளோன் ஆயிடுச்சு. தென் நான் அந்த டைரக்டரிக்குள்ள போறேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி டாக்கர் கம்போஸ் ஃபைலும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து டாக்கர் ஃபைல் இருக்கு. ஓகேவா? அண்ட் டேட்டாபேஸ்லயும் வந்து டாக்கர் ஃபைல் இருக்கு அண்ட் ஃப்ரண்ட் எண்ட்லயும் வந்து டாக்கர் ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ டாக்கர் கம்போஸ் ஃபைல்ல நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து சர்வீசஸ் கீழே டேட்டாபேஸ் டிபின்னு கொடுத்துருக்கேன் அண்ட் பில்டு வந்து கரண்ட் டைரக்டரி அதாவது டேட்டாபேஸ்ன்ற டைரக்டரிக்குள்ள நம்மளோட டாக்கர் ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் என்விரான்மெண்ட் வேரியபிள் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் அண்ட் தென் வால்யூம்ஸ் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ வால்யூம்ஸ் வந்து நம்ம இங்க என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வால்யூம்ஸ் வந்து டிபி ஐஃபன் டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ டிபி ஐஃபன் டேட்டாக்குள்ள கண்டெய்னருக்குள்ள வந்து இந்த பாத் வந்து மவுண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் போர்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ போர்ட் நீங்க பார்த்தீங்கன்னா நோட் போர்ட் அண்ட் கண்டெய்னர் போர்ட் அண்ட் நெட்வொர்க் வந்து நான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கிரியேட் பண்ணியிருக்க நேம் வந்து ஆப் ஐ அண்டர் ஸ்கோர் நெட்வொர்க்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆப் அண்டர் ஸ்கோர் நெட்வொர்க் வந்து இங்க நான் மேப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு சர்வீஸ் கீழயும் வந்து நான் மேப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிபெண்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னரையும் இந்த கண்டெய்னரும் லிங்க் பண்றதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்கும் இந்த கண்டெய்னருக்கும் லிங்க் ஆயிக்கும். ஸோ இதுதான் நான் வந்து டாக்கர் கம்போஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்போஸ் ஃபைல வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை கண்டெய்னர்ஸ் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரன் ஆகுறது எல்லாமே 2 கண்டெய்னர். நம்ம ஏன்னா 2 கண்டெய்னர் ப்ரீவியஸா நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ 3 டயர் அப்ளிகேஷன்ல வந்து 3 கண்டெய்னர் இருக்கு. ஸோ அங்க இருந்து நம்ம ரன் பண்ணணும். ஓகேவா? கண்டெய்னர் டாக்கர் கம்போஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். டாக்கர் கம்போஸ் ஆப் -d. ஸோ -d கொடுத்தா டிட்டாச் மோட்ல இருந்து ரன் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகும் இல்லையா?
இமேஜஸ் எல்லாமே வந்து டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி அது வந்து இமேஜஸ் கிரியேட் பண்ணி அதே மாதிரி கண்டெய்னர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ யூ கேன் see the network has been created. அதுக்கப்புறம் கண்டெய்னர் ஃப்ரண்ட் end கண்டெய்னர் அண்ட் பேக் end, அதாவது டிபி பேக் end அண்ட் ஃப்ரண்ட் end எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டாக்கர் பிஎஸ். ஸோ பிஎஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து 3 கண்டெய்னரும் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா. ஸோ டாக்கர் பிஎஸ். ஸோ யூ கேன் ஸ்டாப் ஆல்சோ. என்ன பண்ணி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ் டவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 3 கண்டெய்னர் மட்டும் டவுன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்க அங்க ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு 2 கண்டெய்னர் நீங்க கிரியேட் பண்ணீங்க இல்லையா? அதை எப்படி நீங்க வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் பாத்ல டைரக்டரிக்குள்ள போயிட்டு தான் நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ நான் வந்து அந்த பாத்குள்ள போறேன். நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீன். ஸோ அண்ட் தென் இப்போ வந்து நான் அந்த பாத்துக்குள்ள போறேன். சாரி. ஸோ இங்க வந்து உங்களுக்கு டாக்கர் கம்போஸ் ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து நான் வந்து டாக்கர் கம்போஸ் டவுன். ஸோ டவுன் ஆன உடனே உங்களுக்கு கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ யூ கேன் see. ஸோ இப்போ யூ கேன் see there is no containers available. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இமேஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இமேஜஸ் ஆர் கிரியேட்டட் அண்ட் இட்ஸ் ஸ்டோர் இன் த லோக்கல் டேட்டாபேஸ். ஓகே, ஐ மீன் லோக்கல் நோட். ஸோ டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் எப்படி வந்து ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டாக்கர் ஸ்வாம் வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ டாக்கர் ஸ்வாம் வந்து எப்படி எனேபிள் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ டாக்கர் ஸ்வாம் init அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ நவ் the swarm is initialized. ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து n number of நோட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் டாக்கர் ஸ்வாம்ல. நம்மளுக்கு வந்து ஒரு நோட் போதும் இப்போதைக்கு. இப்போ நம்ம டாக்கர் நெட்வொர்க் லிஸ்ட். ஸோ நெட்வொர்க் லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் இன்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டாக்கர் கம்போஸ் ஃபைல்ல வந்து மேப் பண்ணணும். ஸோ எப்படி மேப் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் லைக் நெட்வொர்க்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இன்கிரஸ் and then நீங்க வந்து டிரைவர் வந்து ஓவர்லே அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்படி ஸ்பெசிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த இன்கிரஸை வந்து நீங்க எல்லா சர்வீஸ்லயும் வந்து மேப் பண்ணணும். ஸோ மேப்பிங் வந்து நெட்வொர்க்ஸ் இன்கிரஸ். ஸோ இதை வந்து எல்லாத்துலயும் மேப் பண்ணிக்கலாம் 2 கண்டெய்னர்ஸ்க்கும். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து ரிப்ளிகாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ரிப்ளிகாஸ் வந்து டிப்ளாய் ரிப்ளிகாஸ் 2. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டெய்னர்லயும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டிப்ளாய்க்கு கீழே அண்டர் டிப்ளாய்மெண்ட் கைண்ட் கீழே தான் வரணும். ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டாக்கர் ஸ்டாக் டிப்ளாய் -c docker compose file and then number name of the stack. ஸோ 3Tன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக்கோட நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கிரியேட் ஆகுது, அதே மாதிரி சர்வீசஸ் ரெண்டுமே கிரியேட் ஆகுது. இப்போ டாக்கர் சர்வீஸ் லிஸ்ட். ஸோ யூ கேன் see the number of replica is 2 for 2 services. ஓகேவா? அதே மாதிரி டாக்கர் ps கொடுத்தீங்கன்னா so you can see each container has 2 replicas. ஸோ இந்த டாக்கர் சர்வீசஸ் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி நம்ம வந்து இதை ஸ்கேல் அப் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட்டா பேஸ்க்கு 2 ரெப்ளிகா இருக்கு அண்ட் வெப்புக்கு வந்து 2 ரெப்ளிகா இருக்கு. ஸோ நான் இந்த வெப்பை வந்து 3 ரெப்ளிகா வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஈச் டைம் நம்ம வந்து டாக்கர் கம்போஸ் ஃபைல்ல தான் நான் வந்து
மேனுவலா சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கர் சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் நேம் அண்ட் ஸ்கேலு. சர்வீஸ் நேம் வந்து நீங்க லாஸ்ட் கொடுக்கணும். ஸோ சர்வீஸ் நேம் தென் ஈக்குவல் எத்தனை ரிப்ளிகாஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூ கேன் சி நோ 3 ரிப்ளிகா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க வந்து டேட்டா பேஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸ் கொடுத்தா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கிளியர் பண்ணிட்டு ஸோ யூ கேன் சி 3 ரிப்ளிகா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி டாக்கர் பிஎஸ்ல கொடுத்தா ஒரு கண்டெய்னர் நியூவா கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா, 3 ரிப்ளிகாஸ். ஸோ இப்போ டாக்கர் ஸ்கேல் அப் பண்ணோம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிக்ரீஸ் பண்றதுக்கு நீங்க அகைன் 2 கொடுத்துக்கலாம்.